நம்மை போன்ற துன்பத்தில் உழலக்கூடிய ஒவ்வொருவனுக்குமே அல்லாஹ் ஒருவன் தான் காவலாக இருக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் நம்முடைய துன்பத்தை கண்டு அச்சச்சோ அப்படியா அப்படின்னு சொல்லி கடந்து போகும்போது, என்னை படைத்த இறைவன் மட்டும்தான் உனக்கு என்ன வேண்டும், உனக்கு இப்போது என்ன சொல்யூஷன் அப்படின்றத உடனடியாக ரப்புல் ஆலமீன் தரக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் தான் ஒரு அனாதை, தனக்கென்று யார் இருக்கிறார்கள். இந்த விரக்தி உச்சத்தை அடையும் போது வானத்தை பார்க்கிறார்கள். தன் தாயை விட, தந்தையை விட, உலகத்தின் உறவுகளை விட மேலான உறவாக இருக்கக்கூடிய தன் ரப்பு தனக்கு கண்டிப்பாக கருணை காட்டுவான் என்று வானுலகத்தை பார்த்து அவர்கள் உதிர்த்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து பெருமைப்படுத்துவார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் தன்னிறைவான வாழ்க்கையை தர வேண்டும், தனக்காக ஒரு பெரும் நிம்மதியையும் மனமகிழ்ச்சியையும் எப்போதுமே தந்தருள வேண்டும் என்பதுதான் எல்லா மூமினுடைய அவாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி மறுமையினுடைய வாழ்க்கையும் சரியான முறையில் அமைந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், நான் பெரும் பாக்கியசாலி, என்னை விட உலகத்தில் சிறந்தவன் யாருமே இல்லை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட தன்னிறைவான வாழ்க்கையை தந்தருள்வானாக, அதிலும் இரு உலகத்திலும் தந்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த தன்னிறைவான வாழ்க்கைக்காக அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்த கெஞ்சுதலும் கதறுதலும் மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா அது ஒரு பெரிய கிஃப்ட். 1000 ரூபாய் கொடுக்குறான், 2000 ரூபாய் கொடுக்குறான், 1,00,000 ரூபாய் கொடுக்குறான். இதிலெல்லாம் ஏற்படாத தன்னிறைவு வானுலகத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நெஞ்சத்தில் ஏற்படக்கூடிய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான நபி. அல்லாஹ்வின் மீதுள்ள பிரியத்தில் தன்னையே முழுவதுமாக அவனுக்காக அர்ப்பணம் செய்ய துணிந்தவர்கள். அவர்கள் மீது கொண்ட அந்த அளப்பரிய அன்பின் காரணமாக யாருக்குமே கொடுக்காத ஒரு தனிச்சிறப்பை அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். என்ன சிறப்பு? அல்லாஹ்வின் குரலை கேட்கக்கூடிய பாக்கியம். இந்த ஒரு பெரும் பாக்கியத்தை ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்பவுமே அழகாக பயன்படுத்தினார்கள். தனக்கான ஒரு சின்ன பதட்டம் வந்தால் கூட தாயை நோக்கி ஓடக்கூடிய குழந்தையை போல ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை நோக்கியே ஓடினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்திய நாட்டில் வாழக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய கூட்டமான பனி இஸ்ரவேல் அந்த கூட்டத்தை சார்ந்த ஒருவருக்கும் ஃபிரௌனுடைய கூட்டமான கிப்தி அந்த ஒருவனுக்கும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பகைமை ஏற்பட்டு சண்டை ஏற்படுகிறது. சண்டை முற்றி கடைசியில் அந்த பனி இஸ்ராயில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், மூசாவே எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க, நீதி வாங்கி கொடுங்க, என்னை அநியாயமான முறையில் தாக்க வர்றான், என்னை அடிக்க வர்றான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நியாயம் கேட்டு போன இடத்துல வாக்குவாதம் முற்றி ஹஜரத் மூசா லேசாக ஒரு அடி தான் அடித்தாங்க. யாரை? அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்த கிப்திய. அந்த ஸ்பாட்லேயே விழுந்து அந்த நபர் இறந்து போனான். இறந்து போன உடனே கையறு நிலை. ஏன்னா அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன தட்டு தட்டிட்டு போயிடலாம், அவன் அதில் திருந்திடுவான், அவன் விலகிடுவான்னு தான் நினச்சாங்க. ஆனால் அதுவே அவன் ஆயில முடிச்சிருன்னு சொல்லி அவங்க கெஞ்சிட்டும் கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப பதட்டமானாங்க. பதட்டமாயிட்டு என்ன செய்கிறதுடான்னு சொல்லி யா அல்லாஹ்னு சொல்லி ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு பிரியமான ஒருவர் ஓடி வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஆயில முடிச்சிருன்னு சொல்லி அவங்க கெஞ்சிட்டும் கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப பதட்டமானாங்க. பதட்டமாயிட்டு என்ன செய்கிறதுடான்னு சொல்லி யா அல்லாஹ்னு சொல்லி ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு பிரியமான ஒருவர் ஓடி வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், உங்களை ஃபிரௌனிய கூட்டம் தேடிக்கொண்டிருக்கிறது, கையில் கிடைச்சா உங்களை உண்டு இல்லைன்ற மாதிரி பண்ணிடுவோன்ற மாதிரி அவங்க சதித்திட்டம் பண்ணியிருக்கிறாங்க. உடனே ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிரி போனவர்களாக அல்லாஹ்வுடைய தவக்குலை நெஞ்சில் வைத்து கொண்டு தன்னுடைய அந்த ஊரை விட்டே மதியன் என்ற ஊருக்கு தஞ்சமாகிறார்கள். மதியன், இந்த மதியன் என்ற பகுதி ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறிதும் கூட பரிச்சயம் இல்லாதது. அங்கே போய் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலை. ஒரு ஓரஞ்சாரத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பயமும் பதட்டமும் விரக்தியும் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டால் உடனடியாக அவர்கள்
நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பயமும் பதட்டமும் விரக்தியும் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்கொண்டால் உடனடியாக அவர்கள் அல்லாஹ்வைத்தான் அவர்கள் அழைப்பார்கள். உடனடியாக அவர்கள் அழைப்பது அல்லாஹ்வைத்தான். ஏனென்றால் அவர்களுக்கு சிறந்த துணைவனாக, சிறந்த காவலனாக அவன்தான் இருக்கிறான். ஏன், நம்மை போன்ற துன்பத்தில் உழலக்கூடிய ஒவ்வொருவனுக்குமே அல்லாஹ் ஒருவன் தான் காவலாக இருக்கிறான். மற்றவர்களெல்லாம் நம்முடைய துன்பத்தை கண்டு அச்சச்சோ அப்படியா அப்படின்னு சொல்லி கடந்து போகும்போது, என்னை படைத்த இறைவன் மட்டும்தான் உனக்கு என்ன வேண்டும், உனக்கு இப்போது என்ன சொல்யூஷன் அப்படின்றத உடனடியாக ரப்புல் ஆலமீன் தரக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு பக்கம் பசி, ஒரு பக்கம் கவலை, ஒரு பக்கம் தான் ஒரு அனாதை, தனக்கென்று யார் இருக்கிறார்கள். இந்த விரக்தி உச்சத்தை அடையும் போது வானத்தை பார்க்கிறார்கள். தன் தாயை விட, தந்தையை விட, உலகத்தின் உறவுகளை விட மேலான உறவாக இருக்கக்கூடிய தன் ரப்பு தனக்கு கண்டிப்பாக கருணை காட்டுவான் என்று வானுலகத்தை பார்த்து அவர்கள் உதிர்த்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்து பெருமைப்படுத்துவான். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். வார்த்தை தான், உங்களுக்கான வசீஃபாவும் அதுதான். ஆரம்பத்தில் 3 தடவை ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிக்கொண்டு ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இந்த துவாவை 21 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்த துவா நீங்கள் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். செய்து முடித்தவுடன் அல்லாஹு தஆலா எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டை கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். சிறந்த ஒரு வீட்டை அவர்களுக்கு அடைக்கலம் புக செய்து ஆகாரத்தை கொடுத்தான். ஆகாரத்தை கொடுத்து அவர் தனிமையில் கிடந்து வாழ்றாருன்றதை பார்த்த இறைவன் ஒரு தாய் தந்தை சிந்திப்பதை விட மிக அதிகமாக அவருடைய விஷயத்தில் கழிவிறக்கத்தோடு சிந்தித்து அழகான ஒரு மனைவியை வாய்க்க செய்தார். சாதாரணமான மனைவியா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற திருத்தூதரனுடைய அருமையான செல்வ குமாரத்தி அவர்களை மணமுடித்து வைத்தான். நல்ல பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தான், உண்ண ஆகாரத்தையும் கொடுத்தான். அதற்கு பிறகு அவர்களுக்கான ஒரு அற்புதமான குடும்பத்தையும் அமைத்து கொடுத்தான். இந்த துவா அவ்வளவு பெரிய வேல்யூபிளானது. பவர் ஆஃப் த வேர்ல்டு, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த பவர். துன்பத்தில் உளரக்கூடியவங்க இந்த துவாவை ஓதி ஆகணும். அர்த்தத்தை பாருங்களேன். ரப்பி என் இறைவனே, இன்னி நிச்சயமாக நான், லிமா அன்சல்த இலைய மின் கைரின் ஃபகீர், ஒன்றை இருந்து ஏதாவது நல்லது கிடைக்காதான்னு சொல்லி, ஒன்றை இருந்து ஏதாவது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதா, நல்ல செய்தி வராதா, எனக்குன்னு சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படாதா என்று தேவையுடையவனாக உன்னை நோக்கி இருக்கிறேன் இறைவா. ஏக்கத்தோடு என் நெஞ்சமும் என் கண்களும் உன்னை நோக்கி இருக்கிறது. அந்த நெஞ்சத்திற்கும் அமைதியை கொடு, என் கண்களுக்கு நீ கருணையை காட்டுவதை கொண்டு தன்னிறைவை கொடு என்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணீரோடு செய்த பிரார்த்தனை. பசியால் வீறிட்டு அழக்கூடிய குழந்தையை தாயானவள் தன்னுடைய நெஞ்சத்தில் அப்படியே அணைத்து கொண்டு மார்பகத்தில் பால் கொடுக்கின்ற நேரம் அந்த குழந்தை எப்படி ஆசுவாசப்படுமோ, அதே போல் ரப்புல் ஆலமீன் தாயை விட மேலானவன் அவர்களை அரவணைத்து கொண்டு அவர்களுக்கான வேல்யூபிள் சொல்யூஷனை அல்லாஹ் தரக்கூடிய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் அந்த குழந்தையை போன்று மனநிறைவடைந்தனர். அந்த துவா சாதாரணமானதா? அதனால 21 அப்படின்றதெல்லாம் நான் சொல்ற அளவுதான். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை முறைனாலும் அழுது 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 ஓதி எப்படியாவது வாங்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை தரட்டும். இந்த நோன்புடைய காலத்தில் நோன்பு இருந்து கொண்டு இந்த துவாவை அதிகமாக ஓதுங்கள். மிகச்சிறந்த வாழ்க்கை உங்களுக்கே இன்ஷா அல்லாஹ். காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.